வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது நேற்று கொடுத்தது போல 25,098 அண்ட் above அப்படிங்கிறது பை above லைன் கொடுத்துருப்பேன். அது ஏன் அப்படிங்கிறதையும் நேற்றே உங்களுக்கு அந்த விளக்கத்தையும் நான் கொடுத்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நிஃப்டி லாங் டைம் ஃப்ரேம்ல நான் நேற்றே சொல்லிட்டேன் 25,092 அப்படிங்கிறது எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைனுங்க. இது லாங் டைம் ஃப்ரேம்ல காமிக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். எக்ஸாக்டா நேற்றுக்கு மார்க்கெட்டு அது இன்னைத்த மார்க்கெட்டோடைய ஹையே அதுதான். 92ல சஸ்டெயின் ஆகல. அப்புறம் மந்த்லியில 25,048 அப்படிங்கிறது செல் லெவல்னு நான் ஆரம்பத்திலே கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்ல நடந்த மாதிரி மார்க்கெட்டு இந்த வீக்லியில இன்னைக்கு நடக்க லோ கரெக்டா எக்ஸாக்டா அந்த லைன்ல தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த நாள மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நம்ம எப்போ எடுத்துக்கூடாதுங்க. ஃபியூச்சர்ல நம்மளுடைய வேல்யூஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? இதனால ஃபர்தரா இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. நாளைக்கு சின்ன புல் பேக் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது நம்ம லைன்ஸோட போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம வேல்யூஸோட பார்த்தாதான் புல் பேக் ஆகுமா அல்லது ஆகாதா அப்படின்னு சொல்ல முடியும். நான் எப்பவுமே நாளைக்கு மார்னிங் 9:45ல மார்க்கெட் எங்க இருக்காரோ அவர் தான் நமக்கு மார்க்கெட், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆப்ஷன் பையர். அதனால சரிங்க, ஓகே. நான் ஏன்னா அந்த லைன்ஸை காமிச்சிடறேன். நேற்றே நான் அதை முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பை above அப்படிங்கிறத இது எக்ஸாக்டா நேற்றுக்கே கிளியரா சொல்லியிருந்ததுனால இன்னைக்கு பார்த்தவங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, அப்படியே இல்லைனாலும் 25,044 அண்ட் above சஸ்டெயின் ஆனார்னா செல் பிலோன்னு நேற்று கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டா அந்த ப்ரைஸ்லாம் இன்னைக்கு ஆக்ட் ஆயிருக்கும். நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ஒரு சப்போர்ட்டுக்கு திருப்பி எகெயின் 11:20க்கு கூட பிரேக் அவுட் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கணும்? நம்ம நேத்திக்கே மார்க்கெட்டை எப்படி கொடுக்கறது வேல்யூஸ் எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விலைங்க. 872 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த விலைக்கு வரைக்கும் வர கிடையாது. அதுக்கு முன்னாடி திரும்பி இருக்கு. ஸோ எப்பொழுதுமே இவ்வளவு கரெக்ஷன் வராரு அப்படின்னா ஃபர்தரா மேற்கொண்டு கேப் டவுனா ஓப்பன் ஆகலாம். ஆனால் மார்க்கெட்டை திருப்பி என்ன நடக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் மார்க்கெட் அதனுடைய சென்டர் பிவோட் வேல்யூல ரீடெஸ்ட் ஆவாருங்க. மினிமம் 25,050 கூட வரலாம் நாளைக்கு. அது எப்படிங்கிறது நீங்க நாளைக்கு நடக்கும்போது பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் நோட் பண்ணி நீங்க செய்யுங்க. நான் சொல்றதெல்லாம் பார்த்து நடக்கக்கூடாது. புல் பேக் வரலாம் அப்படின்னா கேப் டவுனே ஆனாலும் 945 அண்ட் above இண்டிவிஜுவல் ஆவரேஜுக்கு மேல யார் இருக்காருன்னு பாருங்க. அவர்கிட்ட மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அது அப் சைடா இருந்தாலும் ஒருவேளை புல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்தரா இந்த விலை இப்போ அடிச்சு கீழே விழுவார். ஸோ இதுதான் 2 சினாரிஸ் தான் நடக்க வாய்ப்பு உண்டு. நான் சொன்னாலும் இல்லை யார் சொன்னாலும் அப்பு டவுனு. பட் ஆனால் அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம மார்க்கெட்ல பார்க்கணும். ஒன்று மார்க்கெட்டு கேப் அப்பாவே ஓப்பன் ஆகுறாரு அப்படின்னா நேராக போயிட்டு திருப்பி இது வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். நான் வேல்யூஸ்ல சொல்றேங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி டீல் பண்ணுவோங்கிறத. ஒருவேளை கேப் டவுனா ஓப்பன் ஆகுறாரு அப்படின்னா கீழே இருந்து மேலே போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கீழே போனாலும் திருப்பி புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். இதே மாதிரி ஒரே டவுன் சீரீஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம். நாளைக்கு ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால்குலேஷன் பார்த்துடலாங்க. 25,100 கால் 138 அண்ட் above சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது நடக்கல. ஆனா இங்க புட் சைடுல ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 25,150 புட்டு 112 அண்ட் above சஸ்டெயின் ஆகும் பொழுது மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா இன்னைக்கு 112 தான் நடந்திருக்குங்க. ஏன் இந்த விலையெல்லாம் நான் கொடுத்தேன்? மார்க்கெட்டு ஏன் ரியாக்ட் ஆகணும்? நான் இண்டெக்ஸுக்கு கொடுத்ததும்
எது வந்து அதிகமா போகும்னு சொல்லியிருந்தேன். 25,092ன்னு சொல்லியிருந்தேன். அந்த விலையும் இந்த விலையும் மீட் ஆக காரணம் என்ன? உங்களுக்குள்ள நீங்க யோசிங்க. சரியா? இண்டெக்ஸுக்கும் ஏன் அந்த விலை கொடுத்திருப்பேன்? ஏன் வந்து சப்போர்ட் வேல்யூ அதாவது 112 அப்படிங்கிற விலையை நான் ஏன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாராவது ஒருத்தர் பயனடையும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ரைவேட்ல சொல்லும் போதே நமக்கு அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. சரிங்களா? ஆனா நீங்க கற்றுக்கணுங்க. ஏதாவது விஷயம் நீங்க மேக்ஸ் சார்ந்து என்னடே இல்ல யார்கிட்ட படிச்சாலுமே இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை எப்படி கையாளணும்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் எடுங்க. யார் சொன்னாலும் அது நடக்குதா அப்படின்னு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. டைம் எடுத்து பண்றதுனால ஒன்றும் தவறே இல்லைங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு லேட்டு, கொஞ்சம் கிளாஸஸ் போயிட்டு இருந்ததுனால எனக்கு டைம் இல்லை. நான் இப்போதான் முடிச்சுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணணும். சரி, ஓகேங்க. நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். இன்னைக்கு நான் கொடுத்துருந்தது மார்னிங் அப்டேஷன் பார்த்துருவோம். சென்செக்ஸுக்கு வந்து பை அபோங்கிறது 81,688ன்னு கொடுத்துருந்தேன். செல் பிலோங்கிறது 81,416 கொடுத்துருந்தேன். ஒரு ரெசன்ஸ் வேல்யூ 81,088.02ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மார்னிங் ஓப்பன் ஆனாரு 802க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கிருந்து ஃபர்தராக வந்து டவுன். எக்ஸாக்டாக வந்து தேர்டு சப்போர்ட் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்டுங்க. ஸோ இதை நம்ம எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கில் காமிக்கிறேன். இன்னைக்கு நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணது 81,600 காலு. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலாக காமிச்சிடுறேன். 242 அண்ட் அபோவ் யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங்கு. 242 வந்து மார்னிங்கே வந்து இது வரைக்கும் அந்த ரெசன்ஸ் வரைக்கும் போய் அடிச்சிட்டாரு காலு. எகெயின் ஃபர்தராக வந்தவர் 242 அண்ட் அபோவ்க்கு கீழே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சது ஃபர்தராக வந்து ஃபால். அவ்வளோதான். இதே வந்து 242க்கு கீழே வந்து புட்டுனால க்ளோஸ் வைக்கவே முடியலைங்க. அதனால புட்டு வந்து சஸ்டெயின் பண்ணாரு. மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். ஸோ இதில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம எப்படியெல்லாம் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 242ங்கிற விலையை கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நேற்றுக்கு 12 மணிலிருந்தே வந்து 242ல தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சுற்றிக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ தூரம் வந்தாலும் அதே 242 வராரு. 130லேருந்து எகெயின் 242 வராரு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஹை வச்சிருக்காரு, 370 வரைக்கும் வச்சிருக்காரு. ஓகே, இங்க இருந்து பாருங்க இந்த என்ன நடந்திருக்கு. மொத்த ட்ரேடும் இந்த ஒரே டைம் மட்டும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் நீங்க இருந்தீங்கனாலும் இந்த 242ல உள்ள என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஜாக்பாட். ஸோ அதுதான் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதே போல நான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ மட்டும் நான் சொல்றேன். 0 to ஹீரோ கால் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம கிட்ட படிச்சவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். 62.66 அப்படிங்கிற வேல்யூ, அதே போல 33, அதே போல 84.85 இந்த பிரைஸை உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்ல போட்டிருந்தீங்கன்னாலும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. இது 0 to ஹீரோ கால் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வேல்யூ. சரிங்களா? இதை வந்து இந்த இடம் வரும் பொழுதுதான் நம்ம அந்த இடத்துல முடிவு எடுக்கணும். சரிங்களா? அது ஏன் வருது அப்படின்னு நீங்க பாருங்க. இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் 81,600 புட் எடுத்து பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வேல்யூவா ஒரு மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த 63.6 அப்படின்னு இங்க வச்சிருக்கேன். இங்க 62.6 சாரி 62.66 இந்த பிரைஸும் 85ன்னு போட்டிருப்பேன். இந்த பிரைஸ் இது வந்து நான் நார்மலா வந்து 242ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 242 அண்ட் அபோவ் யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் மார்க்கெட்டுடைய வேல்யூஸ்ல அவர் அதே இடத்துல நிற்கிறாரு.
அதே போல 81,500 புட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 62ங்களா, இதுக்கு கீழ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33ன்னு போட்டிங்கன்னா இங்கே வேல்யூ அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ 33 அப்படிங்கிறது முக்கியமான விலையாக செயல்பட்டுருப்பார். 62 இதுக்கு 85 போடலாம். இதே 81,700 புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 0 to ஹீரோ காலுங்க. சரிங்களா, இது ஏன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இதே 81,600ல உங்களுக்கு சின்ன ஒரு கிளாரிட்டி மட்டும் பாருங்க. 81,600ல இந்த டைமிங்ல அவர் வரல, 85 போயிட்டாரு. இதே டைமிங்க கரெக்டா 150க்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு தெரியுதுங்களா? அவர் 62ல வந்து கீழே க்ளோஸ் வச்சு போறாரு, இவர் 85ல சப்போர்ட் எடுக்கிறாரு. இதே 81,500 புட்ல பார்த்தா என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இதே டைமிங்ல 150 இங்கே கிளாரிட்டி இல்லை, 45ல வந்து என்ட்ரி எடுத்திருக்காரு. அதே 81,700 புட்ல பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லோ பிரைஸ் 85 தான் இருக்கணும். 85ல மார்னிங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருப்பாரு. ஸோ இது வந்து செயின் மாதிரிங்க. இது வந்து மேஜிக்கல் லெவல்ஸ். 0 to ஹீரோ பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ்ல தான் நீங்க எடுக்கணுங்க. ஸோ அந்த இடத்துல யார் ஒருத்தர் சஸ்டெயின் ஆகிறாரோ அவர்கிட்ட நம்ம நார்மலா வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில போயிடும். இதை ஹோல்டெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் 3 செஷன்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபுல் பேக் ஆயிருப்பார். சரியா பார்த்தீங்கன்னா 1139 அப்படிங்கிற கேண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து பெரிய அளவில் புல் பேக் ஆயிருக்கும். நான் சென்செக்ஸுக்கு மட்டும் பர்டிகுலராக சொல்லலை, நிஃப்டி ஆகட்டும், நேற்று பேங்க் நிஃப்டி நல்லாவே மூமெண்டம் இருந்திருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதே நிஃப்டி வந்து 1139 அபவ் பார்த்துறீங்க அப்படின்னா ஃபுல்லாக புல் பேக் ஆகிருப்பார். ஏன்னா அவருடைய பிவோட் வேல்யூவை டெஸ்ட் பண்ண போயிருப்பாரு. ஆனால் எல்லா நாளும் நடந்திருக்கும். ஆனால் ஒன் சைடு மார்க்கெட்டில் இன்னைக்கு மாதிரி எப்போவும் நடக்காது, எல்லா நாளும் ஒரே மாதிரி நடக்காது. அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க. எல்லாரும் வந்து கால் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃபர்தராக வந்து புட் சைடு தான் போயிருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த 4 நாளில் ஒரு நாள் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுதான் என்னைக்குமே மார்க்கெட்டை ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு காமிச்சிருப்பாங்க. சரிங்க, ஓகே. இந்த வேல்யூஸ் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 81,900 புட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த வேல்யூஸ் போட்டு நீங்க எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வச்சு செக் பண்ணீங்கன்னாலும் இது வந்து ஒரு நல்ல ப்ரீமியம். இதே வேல்யூ எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் ஒர்க் பண்ணியிருப்பாருங்க. நான் இதனாலதான் இதை வந்து மேஜிக்கல் வேல்யூஸ்னு சொல்றது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. யூஸ்வலா வந்து இங்க அதே 93ல வந்துட்டு அவர் 154 வரைக்கும், மினிமம் வந்து 130 வரைக்கும் போவாருங்க. ஸோ இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. அதே நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாங்க. அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து நான் எடுத்த டேட்டா படி 25,066 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆகிறவர் பை அபோவ், இதுக்கு மேலே போனால் தான் பைன்னு போட்டிருப்பேன். இதுக்கு 25,002க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாருன்னா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கும். ஸோ செல் பிலோங்கிறது இதை கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா இந்த சப்போர்ட்லேருந்து உடைச்சவர் கீழே இருக்கிற சப்போர்ட்லேயே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அங்கிருந்து ஃபர்தராக ஃபால் ஆனவர் பெருசாக விழுந்திருப்பார். ஸோ இங்கே தான் ப்ரீமியம் ஓரளவுக்கு கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும். 25,050 காலும் 25,150 புட்டு வச்சிருப்பேன். நம்ம இன்னைக்கு நேற்று இதுக்கு சொன்னதுதான். பட் ஆனால் இதில் 25,100 வச்சிருந்திருப்பேன் நான் நேற்று கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு மார்னிங் எடுக்கக்கூடிய வேல்யூஸில் 126 அண்ட் எபோவ் யார் சஸ்டெயின் ஆகிறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டுங்க. ஸோ அவர் எல்லா டார்கெட்டையும் இங்கே புட் சைடு அடிச்சிருப்பார், எல்லாமே அடிச்சிருப்பாரு. ஃபைனல் டார்கெட் அடிக்கல, ஆனால் சப்போர்ட் வேல்யூவில் எல்லா சப்போர்ட்டுக்கும் வந்துட்டார், எல்லா சப்போர்ட்டையும் மீட் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு நாளும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் ஆப்ஷன் பையரா இங்க நீடிக்க முடியும். இப்போ ரொம்ப சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை. நீங்க எதை வேணாலும், ஏன்னா என்னோட வீடியோ நீங்க பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது நான் ட்ரெண்டுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். பட் என்னாலேயே வந்து நாளைக்கு மார்னிங் மார்க்கெட்டை 920க்கு வேல்யூஸ் 930 வேல்யூஸை மீட் பண்ணும்போது தான்
நாளைக்கு மார்க்கெட்டை என்ன காலையில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்பவுமே வந்து நம்ம பிளைண்டா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னு எப்பொழுதுமே எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்க அடிக்ட் ஆகி அதுலேயே மூழ்கிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்றது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க ட்ரேடு. ஓகே, இதே நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பை அபோவ்ங்கிறது 24,934, செல் பிலோங்கிறது 24,878ங்க. அதாவது சப்போர்ட்டுங்கிறது 24,822, அதுக்கு கீழே போகும்போது 24,796 அண்ட் 766, அதுக்கும் கீழே போகும்போது 718 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் ஆயிருக்கு, பார்ப்போம். ஆனால் வந்து ப்ரீமியம்லாம் நிறைய அட்ஜஸ்ட் ஆகலைங்க. அதாவது கால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கு, புட் ப்ரீமியம் குறைவாக இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ண நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,960ங்கிறது ஒரு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது 990, அதையும் தாண்டி மேலே போகும்போது 25,039, அதுக்கும் மேலே போனாருன்னா அதே நேற்று கொடுத்துருந்த 25,092, அதையும் மேலே உடைக்கும் பொழுது 25,174 வரைக்கும் போகவும் வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஸ்டே வேல்யூஸுங்க. நீங்கள் அப் ட்ரெண்டு இப்போ 5 நாளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டவுன் ட்ரெண்டு தான் இருந்திருப்பாரு. நாளைக்கு மார்னிங் நான் வெயிட் பண்ணும்போதும் டவுனாக இருந்தாலும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் சரிங்க, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால்குலேஷன் எடுத்து அந்த வேல்யூஸுக்கு உள்ள என்ன மாற்றங்கள் நடக்குதோ அதை கணிக்க நமக்கு தெரியல அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பக்கமே வரக்கூடாதுங்க. இதுக்கு நீங்க ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கு. சென்சிபிள் போனீங்கன்னா ரெடிமேட்லேயே எல்லாமே இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். போட்டு அதுல கூட நீங்க வந்து எந்த சைடு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க 920க்கு நியூட்ரல்ல போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ரன் பண்ணலாம். அது ஹெட்ஜஸோட போய்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குங்க, மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா இங்க ஆப்ஷன் பக்கம் வரீங்க அப்படின்னா தயவு செய்து பிரீமியத்துல கால்குலேஷன் எடுக்க கத்துக்குங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரீமியம் பார்த்துடலாங்க. 24,900 கால் 170 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனாருன்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத காமிக்குதுங்க. அதுக்கு சப்போர்ட்டுங்கிறது 108 அண்ட் 75, ரெசன்ஸ் வேல்யூங்கிறது 225, 258, 308ங்க. அதே 25,000 புட்டு 96 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு சப்போர்ட்டுங்கிறது 62 அண்ட் 25, அப்சைடு பாசிபிலிட்டிங்கிறது 120லேருந்து 147 அண்டு 168 ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3 வேல்யூஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. இது பற்றின தகவல் ஏதாவது தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858 கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.